இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வந்துரும். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்களேன், டீ சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்லங்க, வேண்டாம். நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு. நாங்க புறப்படுறோம். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா. சரி வா. நாங்க வரோம். வாங்க. எங்க என்ன இல்ல ஃபேமிலியோட வர சொல்றீங்க? எப்படியும் 4 பேர் வருவாங்க. 4 பேருக்கும் சாப்பாடு போடணும். ஆமா. உங்களால தாங்க முடியுமா? நீ வேற நல்ல டபுள்ள பார்ட்டி, நல்ல பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வருவாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 ரூபாய் தேரும். 4 பேர் என்ன, அவங்க 10 பேர் கூட வரட்டும். எப்படி கணக்கு போட்டாலும் சரியா வரும். அந்த கணக்கு தெரியாம நான் குடும்பத்தோட வர சொல்லுவேன். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களங்க. நீ முதல்ல திருந்து. நான் சரியாதான் இருக்கேன். அதனாலதான் நினைச்ச மாதிரி அவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்கேன். இவர அப்புறம் இதை அவசரப்பட்டு எங்க அம்மா கிட்டயோ என் தங்கச்சிங்க கிட்டயோ இந்த கிரகப்பிரவேச விஷயத்தை பத்தி சொல்லிடாத. என்னங்க இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏ என்ன, அத்தை வந்து நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்ல. அட யார் இவன்? சுமாரி, நீயே தேரை இழுத்து தெருவில் விட்டுருவ போல இருக்கு. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. இது எனக்கு சரியா படல. இங்க பாரு, அவங்க ஏற்கனவே அப்பா இறந்துட்டாரு, பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு 1008 பிரச்சனையில இருக்காங்க. இந்த நேரத்துல போய் நாம சந்தோஷமா இருக்கிற விஷயத்த போய் சொன்னோன்னு வச்சுக்க, இதெல்லாம் அவங்கள காயப்படுத்தும். அதனால நீ என்ன பண்ணு, நான் சொல்றத மட்டும் செய். அப்புறம் நாளை பின்ன என் பேச்சை மீறி அவங்க கிட்ட நீ இதை சொன்னேன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் உன்னை நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன யோசிக்கிற? திரும்பவும் சொல்றேன் கவிதா, மறந்து கூட இதை சொல்லிடக்கூடாது. உங்க பழைய பாக்கி மொத்தம் அண்ணே. என்னம்மா? நான் பழைய பாக்கியை கொடுக்க வரல. அப்புறம் வீட்டுக்காக இன்னும் கொஞ்சம் 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? ஏன் என்னாச்சுன்னு? ஏமா, தீபாவளி டைம்ல நான் தான் அங்க இங்கன்னு கடனை வாங்கி பொருள் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இப்படி மேல மேல நீங்க பாக்கி வச்சா நான் எப்படிமா தொழில் பண்றது? இந்த ஒரு முறை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அண்ணாச்சி. அடுத்த முறை நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடுறேன். தப்பா எடுத்துக்காதம்மா, உங்களுக்கு உதவி பண்ற நிலைமையில நான் இல்லம்மா. முதல்ல பழைய பாக்கியெல்லாம் கொடுங்க, அதுக்கப்புறம் புதுசா கூட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. மேலும் கடன் கொடுக்க என்னால முடியாதுமா. அது நீங்க கிளம்புங்கம்மா. அண்ணா, அந்த மூங் தால் ஒரு பாக்கெட் கொடுங்க. என்னங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். அப்புறம் முருகா, ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் வந்திருக்கு. வீடு முழுக்க பூவாலேயே டெக்கரேஷன் பண்ணணும். நீ பண்றியா? எது கேக்குறேன்னா, கூலி கொஞ்சம் கம்மி, அது உனக்கு கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் நீ இருக்கிற நிலைமைக்கு உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னால முடியலன்னா சொல்லிடு, நான் வேற ஒரு ஆள் பாத்துக்கிறேன். இப்ப வரை எந்த வேலையையும் வேண்டான்னு சொல்ற இடத்துல நாங்க இல்ல. நாங்க கண்டிப்பா செய்யறோம். முருகா, இந்தா அட்வான்ஸ். இதுல பூ அலங்காரம் பண்ண தேவையான பூவெல்லாம் வாங்கிக்க. வீடு முழுக்க டெக்கரேஷன் முடிச்சதும் மீதி பணத்தை அப்புறமா வாங்கி தரேன். சரிங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டா? வரமா? என்னடா மூஞ்செல்லாம் தொங்க போட்டு வர, என்னாச்சு? என்ன பண்றது ப்ரோ, காசு இல்லைன்னா போற இடம் வர இடம்லாம் அவமரியாதை தான் ப்ரோ. அசிங்கப்படுத்துறானுங்க. பின்ன என்ன பண்ணுவானுங்க? பல லட்ச ரூபா பணத்தை போட்டு தொழிலையும் நடத்த முடியாம இப்படி கடனை வாங்கி திவாலாயிருக்க, கடையையும் மொத்தமா மூடிட்ட, அப்புறம் அசிங்கப்படுத்தாம உன்னை என்ன பண்ணுவானுங்க? ப்ரோ என்ன ப்ரோ நீயும் இப்படியே பண்ற? விடுடா, வாழ்க்கைன்னா பல அசிங்கங்களை நாம சந்திச்சுதான் ஆகணும். எல்லாம் சரியாயிடும். இவர நான் இருக்கேன்ல. இப்போதைக்கு இங்க வர சொன்னீங்க.
இந்தாடா. ப்ரோ என்ன ப்ரோ டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? இங்க பாரு, இதை தீபா கிட்ட கொண்டு போய் சொல்லிடாத. தீபாவை காலையில சர்ப்ரைஸா கூட்டிட்டு வா, அங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன? சரி ப்ரோ. அப்போ வீட்டுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், அதை சொல்ல மறந்தே போயிட்டேன். நீ துளசி கிட்ட பேசுவல்ல? ஆ அப்பப்போ பேசுவேன். தெரியாம கூட துளசி கிட்ட இதை பத்தி உளறிடக்கூடாது. பெரிய காந்தாரிடாவ கலவரமே பண்ணிடுவா. அந்த வீட்ல அம்மாவுக்கு முருகனுக்கு யாருக்குமே இதை பத்தி தெரியக்கூடாது. ஏன் ப்ரோ யார்கிட்டயும் சொல்லாம? டேய், நீ கொடுத்த ஐடியாவில் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு தான் இந்த வீட்டு வேலையை முடிச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா? கரெக்டு தான். ஆ. இதை சொல்ல தான் வர சொன்னியா? இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல. டேய், அதுக்காக மட்டும் இல்லடா, இப்போ நம்ம மாப்பிள்ளைய பார்க்க தான் நான் வர சொன்னேன். மாப்பிள்ளையா? அவரை பார்த்து? ஏண்டா பத்திரிக்கை வைக்க வேண்டாமா? ப்ரோ என்ன ப்ரோ பேசுற? அவர் எப்படி வருவாரு? அவர் தான் ஜெயில இருக்காருல்ல. இன்னைக்கு மொத்த குடும்பமும் அவரை எதிரியா பார்க்கறாங்கடா. அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ நாம போய் ஒரு மரியாதை கொடுத்தா அவருக்கும் நம்ம மேல ஒரு மரியாதை வரும். அது மூலியமா நமக்கு ஏதாவது நடக்கும்ல. அப்படின்ற என் பிளான் என்னன்னு சொல்றேன். முதல்ல வண்டி எடு, அதை கொடு, என்கிட்ட இருக்கட்டும், அங்கதான் வாங்கி. மாப்பிள்ள, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். எங்க வீட்டோட மாப்பிள்ள நீங்க. இந்த ஃபங்க்ஷன்ல உங்க காலடி எங்க வீட்டுல பட்டுச்சுன்னா எங்க வீடே நிறைஞ்சு போயிடும் மாப்பிள்ள. அதுக்கு என்ன ப்ரோ, மச்சான் வெளியே வந்த உடனே கர்ப்பரேஸ்ல வச்சுக்கலாம். அதுக்கு இல்ல ப்ரோ. நானும் அதான்டா நினைச்சேன். ஆனா இந்த மாசத்தை விட்டா அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தமே இல்லையா. வாடகை வீடுல ஹவுஸ் ஓனர் உடனே காலி பண்ண சொல்லிட்டாரு. அதனால தான் அவசர அவசரமா வீட்டை கட்டி குடி போயிடலான்னு இந்த தேதியை வச்சேன். அது மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அப்புறம் நீங்க சீக்கிரமா விடுதலையாகி வெளியே வந்துட்டீங்கன்னா பழனிக்கு நடந்தே வரேன்னு சாமி கிட்ட வேண்டிட்டா மாப்பிள்ள. கண்டிப்பா நீங்க வந்துருவீங்க மாப்பிள்ள. பரவாயில்ல. அஞ்சலியை பாத்தீங்களா? அவ நல்லா இருக்காளா? நேரத்துக்கு சாப்பிடுறாளா? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா மாப்பிள்ள. நான் கூட நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவளை போய் நேர்ல பார்த்து பழம்லாம் வாங்கி கொடுத்து செலவு கூட பணம் கொடுத்துட்டு வந்தேன் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள. பின்ன நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அதை நாங்க பொறுப்பா செய்யணும்ல மாப்பிள்ள. ஆமா மச்சான்,